அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா பால்ராஜ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அப்சல்யூட் பார்பிக்யூ. ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ஒரே இடத்துல சாப்பிடணும் அப்படின்னா அப்சல்யூட் பார்பிக்யூ அப்படிங்கிறது ஒரு பார்பிக்யூ இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறையா மெனூஸில் நிறையா போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் ட்ரிங்கிங் ஐட்டம் இது. ஸோ இது மட்டும் வாங்காதீங்க. அடுத்தது இது வந்து நம்ம ஸ்டார்டர் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. பெரிய வித்தியாசம் இருக்காது, 100 வித்தியாசம் இருக்கும். ஸோ வீக் டேஸில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும், வெள்ளி சனி ஞாயிறில் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு பிறந்தநாள் ட்ரீட்டுக்காக போனோம் அந்த ஜனவரி 26 ஆக்சுவலாக. ஸோ என்னுடைய பிறந்தநாள் ட்ரீட்டுன்னு சொல்லி கூட சொல்லிடலாம். அன்றைக்கி வந்து போனோம். ஆக்சுவலாக 950 ருபீஸ் 2 பேர் தான் போனோம். ஸோ அதில் வந்து ஃப்ரூட்ஸு, சாலட், அது இதுன்ட்டு கேக்கு. இது வெஜிடேரியனுக்கு உள்ளது. நான்வெஜ்ஜாக இருந்தால் ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும், என்னென்னா ரெண்டையும் சாப்பிட்டுக்கலாம். பட் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ் கிடைக்காது, ஆனால் நான் வெஜிடேரியனுக்கு வெஜிடேரியன் கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இங்கே வந்து எல்லாமே டேஸ்ட் பார்த்துடலாம் ஒரே இடத்துல. வீட்டிலலாம் இத்தனை இது செய்யணும்னா ஒரு வாரம் ஆகும். வாய்ப்பே கிடையாது இந்த டேஸ்ட்டில் கொண்டு வரதுக்கு. ஸோ இதாங்க ஸ்டார்டிங் டேபிள். ஸோ இந்த டேபிளில் போய் உட்காந்துட்டு அந்த மத்தியில் வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரூட்ஸுக்கு நிறைய இருக்கும். ஸோ அந்த அளவு அழகாக டேஸ்டான ஃப்ரூட்ஸு எங்கே தான் வாங்கணும்னு தெரியாது. ஒரு சாதாரண கேக் கூட எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு தெரியாது, ஃப்ரூட் மிக்ஸ் அது இதுன்னு இருந்தாலும். பட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணிடுவேங்க. இதுதான் என்னுடைய ஃபேவரட். ஸோ பார்பிக்யூவில் அடுத்தது இந்த கேக்கு. இதெல்லாம் நார்மலாக கேக்கை மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம வடக்கன்ஸ் கொடுக்குற ஜிலேபி மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது ஜிலேபி தான். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் தோணும். என்ன ஒரு 4-5 சாப்பிட்டோன்னா திகட்டிடும். அதேமாரி இங்கே உள்ள எல்லாமே நிறையா இருக்கும், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்த அமௌண்ட் 950 ரூபா வீக்கெண்டில். இப்போ முந்தினா 700 600 இருக்கிறப்பலேருந்து வீக் டேஸில் சாப்பிட்ருக்கேன். அதேமாரி கம்பெனியில் குரூப்பாக போகிறப்போ ஆஃபர்ஸில் சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தாங்க ஜாங்கிரி சுடுவாங்க. ஸோ லைவாக பார்த்துட்டு வீடியோ எடுத்து வச்சேன் உங்களுக்காக. ஸோ இதை மட்டும் சாப்பிடணுன்னு போகாதீங்க. ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்தானே வெறும் தயிர் சாதம் சாப்பிடுவேன். ஸோ அதுக்கு அடுத்தது என்னுடைய ஃபேவரேட் வந்து இந்த ஜாமுன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஜாமுன் சாப்பிடுவேன். ஆக்சுவலாக என்னுடைய ஃபேவரேட்டே வந்து ஜாமுன் தான். ஸோ அடுத்து இந்த கேக்ஸை மாற்றி மாற்றி எதையாவது டிஷ்ஷை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு சீக்கிரம் வந்துடும். ஸோ அதனால் அதை பண்ணக்கூடாது. அடுத்தது ஃபிஷ்ஷு கிரேவிஸ். வெஜிடேரியனுக்கு தனியாக ஒரு பெரிய அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு 1 பை 1 நம்ம பார்த்துருவோம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தாலே தெரியும் வெஜிடேரியனுக்குள்ள ஐட்டம் வேண்டாம் நமக்கு. அடுத்தது நான்வெஜ்ஜுக்கு ஏதாவது வருதான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். இந்த வெஜிடேரியனுக்கு என்னத்தை பாகை எல்லாம் வச்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஒத்தே வராது. பாகை எனக்கு சுத்தமாக பிடிக்காது வெஜிடேரியன்லேயே. வெஜிடேரியன்னா பியூர், நான் நான் வெஜிடேரியன். ஸோ இது நூடுல்ஸு அது இது நமக்கு ஒத்து வராது. ஸோ இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். பிரியாணி ஆக்சுவலாக இங்கே ஒரே ஒரு பிரியாணி தான் இருந்தது. ஸோ இது வெஜ் பிரியாணி, இது நமக்கு வேண்டாம். சிக்கன் பிரியாணி மட்டும் நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்பேன். இதாங்க தயிர் சாதம். ஸோ தயிர் சாதம் வந்து டேஸ்ட்டாக வச்சுருப்போம். அதேமாதிரி அந்த தர்பூசணியெல்லாம் நீட்டாக வெட்டி டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த தயிர் சாதத்தை அவ்வளோ அழகாக அரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னு தெரியாது. பட் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் கண்டிஷனில் ஒரு தயிர் சாதம் ஹை கிளாஸில் இருக்கும். ஸோ தயிர் சாதம் மட்டும் சாப்பிடுவாங்க, அடையாறு அந்த போங்க பிரியாணி சாப்பிடுவாங்க பின்னாடி வாங்குங்கிற மாதிரி. A to Bயில் பிரியாணி அந்தளவுக்கு டேஸ்ட்டுக்காக நான் நல்லா தான் இருந்தது இந்த ஆட்டை நான் போகிறப்போ. ஸோ மெயினாக வந்து ஸ்டார்டருக்காக தான் வந்து போனோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த வீடியோவில் இருந்திருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸு அது இதுன்னு வச்சுருப்பாங்க. அதுமாரி லைவாக வந்து நமக்கு செஞ்சு கொடுக்குறேன். இது வந்து எக் கிரேவி, ஃபிஷ் கிரேவி இருந்தது. ஸோ இது எல்லாமே சாம்பிள் நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரிங்க்ஸு இது தாங்க ஃபஸ்ட் நான் ஒரு மெனுவில் இதை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்ட்ரா காசு 100 150 ரூபா அப்படி ஸ்டார்டிங்கே 100 குறைஞ்சி எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இது ஆல்ரெடி நம்ம 950 ஒரு ட்ரிங்க் ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ அதனால் அந்த ஒரு ட்ரிங்க்கை மட்டும் நம்ம வாங்கி காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்போம். அதை மட்டும் வாங்கிக்கிட்டதோடு நிறுத்திக்கணும். அதேமாரி ஆனால் நமக்கு அன்லிமிட்டெட் நான் வெஜிடேரியன் சாப்பிட போகிறோம். ஸோ அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி உட்காந்தோன்னா தான் வேலைக்காகும். ஸோ மொத்த ஆஃபீஸில் எல்லோரும் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 100 சீட்டுக்கு மேலே வந்து இது வந்து லைவாக வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். இதில் வந்து ரேபிட்டு, கனவா, அதை வந்து ஸ்குட்டு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். லைவாக ரெடி பண்ணி கூட இதெல்லாம் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. பாப்கார்ன்ஸாக இருக்கட்டும், கார்ன் ஐட்டம் அது வெஜ்ஜில். இது வந்து நான்வெஜ்ஜில் வந்து அணிலெலாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. நம்மளாம் சுறா அது இதுன்ட்டு நமக்கு எல்லாம் டேஸ்ட் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்லாம் டேஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது எனக்கு இங்கே போனால் நான் மெயினாக சாப்பிட்றது வந்து வெஜிடேரியன் பக்கம் நான் போக மாட்டேன். உங்களுக்காக இந்த பக்கம் போக வேண்டியதாகி போச்சு. ஸோ பக்கம் நான் நான் வெஜிடேரியன். ஸோ நான்வெஜ் டிஷ்ஷஸ் மட்டும்தான் என் கண்ணில் படும். வெஜிடேரியனை பற்றி நான் பெருசாக திங்க் பண்ணதே கிடையாது. வாழ்க்கையில் பிறந்துட்டோம் அப்படின்னா நான் வெஜிடேரியனாக மாறிடணும். இல்லாட்டி வாழ்க்கையில் எதுவுமே டேஸ்ட் பண்ண கிடைக்காது. வெஜிடேரியனில் என்ன தான் நம்ம வந்து பண்ணாலும் தட் மீன்ஸ் ஆக்சுவலாக கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரி சிக்கன் 65 பதிலாக இங்கே ஏதோ வெஜ்ஜில் பண்ணி வச்சு சாப்பிட நல்லாயிருக்குமா? எனக்கெலாம்
வாயில் வைக்க விட மாட்டேன். ஸோ நான்வெஜ் இஸ் ஆல்வேஸ் நான்வெஜ். முட்டையாக இருந்தாலும் அது வெஜ்ஜோ நான்வெஜ் அது எனக்கு தெரியாது. ஆனால் முட்டை இந்த பானிபூரி இந்த மாதிரிலாம் கேவலமாக இருக்குது, தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வெஜிடேரியன் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டார்டரில் ப்ரான்ஸ், ஃபிஷ்ஷு, மட்டன், கபாப் அப்படிம்பாங்க, லக்கி அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு நான்வெஜ்ஜில் என்ன உண்டு அதுலேயும் முக்கியமாக சிக்கன் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சிக்கன் வந்து நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுமாதிரி ஹனி சிக்கன் ஒன்று வச்சாங்க, அந்த ஹனி சிக்கனை மறக்கவே முடியாது. அதேமாரி நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு தான் நான் வீடியோ எடுத்தேன், ஃபுல் சாப்பாடை நான் எடுக்கலை. ஸோ நீங்களும் போங்க, அன்லிமிட்டெட் ஒரு 2 நாள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். அதுபோல் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது ஒரு கேக் கூட விடுவாங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. பாய்.